friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் மெர்லின் டேஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? போன வீடியோவுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை பார்த்துட்டு மட்டும் போயிடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஷ் பண்ணலான்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். கடைக்கு போனால் ஒரு ஐடியா கிடைக்கும். போயிட்டு வந்து பார்க்கலாமா? இன்னைக்கு டிஃப்ரெண்டான ஒரு பீஸா பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தெறிக்க விட்ட எரிமலை பீஸா. இப்போ நம்ம பீஸாக்கு தேவையான டோ பண்ணலாமா? இப்போ வார்ம் வாட்டரில் கலக்கி வச்சுருந்த சுகரும் ஈஸ்டும் இதாயிடுச்சு, நல்லா இதாயிடுச்சு. அதை ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். சால்ட்டு ஃபஸ்ட்டே போட்டுடணும். நான் இப்போ கொஞ்சம் லேட்டாக சால்ட் 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு பிசைஞ்சுக்கலாமா? இப்போ நம்ம பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் அப்படி கையில் ஒட்டுற மாதிரி ஸ்டிக்கியாக பிசைஞ்சுக்கோங்க, அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பட்டர் இல்லைன்னா ஆயில் கையில் போட்டுக்கோங்க. இப்போ பீஸாவுக்கு தேவையான டோ பிசைஞ்சிட்டோம். அது ஒரு 1 hour ஊறட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம பீஸா சாஸ் பண்ணலாமா? வாங்க. சில்லி பவுடர், டொமேட்டோ கெச்சப், டொமேட்டோ, ஆனியன், கார்லிக், சுகர், ஆரிகானோ, இட்டாலியன் ஹெர்ப்ஸ். கடாய் வச்சாச்சு. இப்போ நம்ம 1 tablespoon பட்டர் போட்டுக்கலாம். கடாய் ஹீட் ஆனோடனே 1 tablespoon பட்டர். ஆனியன் போட்டுக்கலாம். சும்மா ரஃப்பாக சாப் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நம்ம இதை வந்து அரைக்க போகிறோம் மிக்சியில். நல்லா வதக்கட்டும். பூண்டு ஒரு 4 பல் போட்டுக்கலாம். 4-5 பல் போட்டுக்கலாம். கார்லிக் வாசனை நல்லா இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. எந்த டிஷ்ஷுமே நம்ம சந்தோஷத்தோடு பண்ணுனா எல்லாம் நல்லா வரும். அப்புறம் கட் பண்ண டொமேட்டோ போட்டுக்கலாம். 2 பெரிய ஆனியன் 2 போட்டிருக்கிறேன். இப்போ டொமேட்டோ 2. சின்ன ஆனியனாக இருந்தால் டொமேட்டோ 1.5 போட்டால் போதும். இல்லைன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். இதுக்கு வந்து முக்கியமாக ஃபாரம் டொமேட்டோ யூஸ் பண்ணுங்கள், பெங்களூர் டொமேட்டோ யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப புளிக்காது, ஒரு ஸ்வீட் ஃப்ளேவர் வரும். ரெட் சில்லி ஊற வச்சு அரைச்சி போடுவாங்க. நான் சில்லி பவுடர் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கடையில் போய் வாங்குறதுக்கு வீட்டிலையே நம்ம பசங்களுக்கு ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கலாம். மைதா வந்து அன்ஹெல்த்தி தான், ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிடலாம் பசங்க. கடையில் வாங்கி கொடுக்குறோம்ல, அதுக்கு பதிலாக வீட்டில் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ டொமேட்டோ வதங்கினோடனே
நம்ம 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் வதங்கட்டும். வதங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஏன்னா பசங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் காரம் கம்மியாகவே போட்டுக்கலாம். சரியா? ஒன் டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், ஹாஃப் டீஸ்பூன் சுகர், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஆரிகானோ போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கடையில் வாங்குற மாதிரியே ரியலாக சாஸ் ஃப்ளேவராக இருக்கும். அப்புறம் இட்டாலியன் ஹெர்ப்ஸ் ஹாஃப் டீஸ்பூனில் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி சால்ட் போட்டுக்கோங்க. ஹாஃப் டீஸ்பூன் சால்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆறினோன்னே மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஆறினோன்னே இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம பீஸா சாஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா? இப்போ நம்ம கிரில் பண்ணியிருக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாமா? சில்லி பவுடர், மேத்தி, ட்ரை மேத்தி லீவ்ஸ், அதாவது வெந்தயக்கீரை காஞ்சது. அதுக்கடுத்து தந்தூரி பவுடர், சிக்கன் தந்தூரி மசாலா, லெமன். ஹாஃப் லெமன் போட வேண்டாம், ஹாஃபோட ரொம்ப கம்மியாக போடுங்க. இது 200 கிராமு பன்னீர். இப்போ நம்ம 4 ஸ்பூன் வச்சு குத்திக்கலாம். அப்போ தான் மசாலா இறங்கும். சால்ட்டு, கொஞ்சம் லைட்டாக சால்ட் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சால்ட்டு போட்டுட்டு நல்லா இப்போ நம்ம முழுசாக பண்ணோம்னா கட் பண்ணி பண்ணலாம். ஆனால் முழுசாக பண்ணோம்னா கிரில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் முழுசாக மேரினேட் பண்ணுறேன். கிரில் பண்ணிவிட்டு பீஸாவில் டாப்பிங் போடும்போது கிரில் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். தந்தூரி மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ப்ராசஸ் நிறையா இருந்தாலும் வீட்டில் பண்ணும்போது ஹெல்த்தியும் கூட, நல்லாவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மேத்தி ட்ரை லீவ்ஸ் போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும், அதனால் ரொம்ப போட்டுறாதீங்க, கசப்பாயிரும். இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் நான் இதில் முதல்ல எடுத்து வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா பசங்க சாப்பிட்றதுனால வரப்பாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கிரில் பண்ணிக்கலாம். 1 டேபிள் டீஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் போட்டுக்கலாம். ஏன் இந்த கலரில் நல்ல கலர் வரலன்னா நான் சில்லி பவுடர் கம்மியாக போட்டிருக்கேன். ஏன்னா பசங்க சாப்பிடணும்ல, அதுதான். ப்ராசஸ் நிறையா இருந்தாலும் வீட்டில் நம்ம பண்ணும்போது சந்தோஷமாக இருக்கும், பசங்களுக்கு பண்ணும்போது. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வால்கானோ பீஸா டாப்பிங்ஸ், மொசரல்லா சீஸ், பிளாக் ஆலிவ்ஸ், இப்போ நம்ம பீஸா சாஸ் பண்ணோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அது
pizza sauce, 3 color capsicum, green, red, yellow, onion, oregano, Italian herbs. இப்போ நம்ம சாப்பிங் போர்டில் டோ போட்டுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டும் லைட்டாக பண்ணிக்கோங்க. அப்படி நான் அந்த ஸ்டீல் பிளேட்டில், வீட்டில் இருக்க பிளேட்டில் எடுத்து பட்டரும் கொஞ்சம் மாவு போட்டு வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிளேட்டில் இப்படி பட்டர் தடவி மேலே மாவு போட்டு இப்படி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பீஸாவுக்கு நடுவில் அது ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுல் இது வச்சுட்டு மாவை எடுத்து இப்படியே போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஓரத்தில் இப்படி எடுத்து விட்டுடலாம். மாவு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் பேக்கிங் பவுல் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே மாவு இப்படி தட்டி போட்டாச்சு. இப்போ நம்ம ஃபோர்க் ஸ்பூன் வச்சு குத்தி விட்டுடலாம் எல்லா சைடும். இப்போ நம்ம பீஸா சாஸ் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சீஸ் போட்டுக்கலாம். பசங்களுக்குனால நல்லா சீஸ் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சுக்கலாம். ஆனால் உங்கள்கிட்ட வீட்டில் என்ன கலர் இருக்கோ அது வச்சுக்கோங்க. நான் அழகாக ப்ரெசன்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் வைக்கிறேன். இதெல்லாம் ஆனியன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பன்னீர் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிளாக் ஆலிவ் வச்சுக்கலாம். நம்ம இப்போ வால்கானோ பீஸாவுக்கு நடுவில் ஒரு சாஸ் வைப்பாங்கல்ல, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாமா? வாங்க. மயோனீஸ், டொமேட்டோ கெச்சப், பீஸா சாஸ் நம்ம பண்ணோம். வாங்க பார்க்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் மொசரல்லா சீஸ் போட்டுக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் பீஸா சாஸ் போட்டுக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கோங்க. 1.5 டேபிள்ஸ்பூன் மயோனைஸ் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது டீஸ்பூன்னால உங்களுக்கு அப்படி தெரியுது, நான் 3 ஸ்பூன் போடுற மாதிரி. பார்த்துக்கோங்க, அதிலே சால்ட் இருக்கும், வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். சீஸ் இப்போ அப்படியே இருக்கும், நம்ம அது பண்ணும்போது மெல்ட் ஆயிடும். இப்போ நம்ம வால்கானோ பீஸாவுக்கு மெயினான சாஸ் நடுவில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம கடாயை ப்ரீஹீட் பண்ணலாம். இப்போ ப்ரீஹீட் பண்ண கடாயில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூடாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து வைங்க. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். How is it, Ammo? I like it.
எம்மி சூடு எப்படி இருக்கமோ Super, you can do cookie pizza.